நான் நினைக்கிறது தப்பா? பேச நீ அப்படி இல்ல. அதாவது சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அடேங்கப்பா மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பிடிச்ச அவரோட படங்கள் வந்து தொட்டா சினுங்கி. அவரோட வாய்ஸ் கேட்டாலே ஒரு சில்னஸ் எப்படி சொல்றதே தெரியாது, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அது. 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். பேஸ் வாய்ஸ் மட்டும் இல்ல, அது வேற ஹஸ்கினஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. அவரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமிதாபோட ஃபேன். அமிதாப் பச்சன் மாதிரி சேவிட்டு அந்த வாய்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி அது வண்டியில வரும்போதே சொல்லுவாங்க, இதான் வந்துட்டார் பாரு அமிதாப் பச்சன். ஒன்று வந்து தெய்வத்திண்டே விகிருதிகள், இதில் தான் வந்து அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்க வேண்டியது. அன்னைக்கு தான் இருக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது. பட் நம்ம ரஜினி சாரும் நானும் அண்ணன் பிரேக் டைமில் போய் ரகுவரன் கூட்டுவா அப்படிம்பார் ரஜினி சார். 1 hour அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது. சரி ரகுவரனை போடலன்னு சொன்னால் ரஜினி சார் தான் சொன்னார் பெஸ்ட் சாய்ஸ். படம் பிடிச்சிதா பண்ணுறாரா அப்படின்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லி வெளியே ஆஃபீஸ் வெளியே போகும்போது அண்ணன் மார்க் ஆண்டனி அப்படின்னாரு. அப்பவே அவர் கட்டி பிடிச்சிட்டார் அண்ணனை. மன்னிச்சு விடுறதுக்கு நான் பாஷா இல்லடா. ஆண்டனி, மார்க் ஆண்டனி. அவரோட வாய்ஸ் கேட்டாலே ஒரு சில்னஸ் எல்லாருக்கும். எப்படி சொல்றதே தெரியாது, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அது. ஆமா, பேஸ் வாய்ஸ் மட்டும் இல்ல, அது வேற ஹஸ்கினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படி வந்தது சரி, யாருக்கிட்ட போய் கத்தது வர்றது இல்ல. சின்ன வயசுல இருந்து அந்த வாய்ஸ் இல்லையா சார்? சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல, சின்ன வயசுல இருந்தது. ஓகே, ஸ்கூல்ல படிக்கும் போது கூட என்ன கொண்டு வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணுவார் கார்ல. அவரு சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமிதாபோட ஃபேன், அமிதாப் பச்சனோட ஃபேன் அவரு. அந்த படம்லாம் போய் பார்ப்பாரு. அமிதாப் பச்சன் மாதிரி சேவிட்டு அந்த இதெல்லாம் பண்ணி அந்த வாய்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி அவர் வண்டியில் வரும்போதே சொல்லுவாங்க, இதான் வந்துட்டார் பாரு அமிதாப் பச்சன். ஆனால் ஸ்கூலுக்கெல்லாம் ஜாஸ்தி போக மாட்டார், அதெல்லாம் இல்லை. கட்டடிச்சு சினிமா தான் அவருக்கு அப்படி ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து அங்கேருந்து கால் வந்தோடனே கேம் அவுட் அண்ட் இப்போ இருக்கேன். ரகுவரன் சார்ட்டு இந்த ஒரு குவாலிட்டி நான் எடுத்துப்பேன் அப்படின்னா, ரகுவரன் இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன் இன் ஆஸ் அ தமிழ் இண்டஸ்ட்ரியில். இந்தியன்லேயே 3-4 படம் ஹிந்தி படம் பண்ணார். ஸோ அவர்கிட்ட எடுக்கிற குணம் என்னன்னா, பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நான் எடுக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப அப்படி இப்படி ஃப்ரீக்கிஷாக இருந்தேன், ரொம்ப அப்படி இருந்தேன். கல்யாணம் அவர் தான் பண்ணி வச்சார். ஓகே, ஆஸ் அன் எல்டர் அவர் என்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இப்படி இரு அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயத்த மட்டும் நான் எடுத்துட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ்னால எடுத்துட்டேன். நீங்கள் அதை நினச்சி என்னைக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி சிம்பிளாக இருக்காரு, மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு அதை நினச்சி பெருமை? ஆமாம், நான் கூட நினைப்பேன். ரோட்டில் வந்து இப்போ போனால் திடீர்னு சார் போகிறார், ரகுவரன் சார் போகிறான்னு சொல்லி எல்லாம் வந்து அப்படி நிற்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் இல்லை வாப்பா எப்படி இருக்கேன் அப்படிம்பாரு. இந்த சிகரெட்டு அந்த மாதிரி திடீர்னு அந்த மாதிரி ஆவார். அந்த விஷயத்தை நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்க அவரை. பட் சம்டைம்ஸ் அது என்ன சார் வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு பேசிக்குவாங்க. ஒரு சின்னதாக ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் சார். கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் உடனே ஆன்சர். ஓகே. ரகுவரன் சாரோட ஃபேவரட் ஃபுட் என்ன சார்? பரோட்டா குருமா, அந்த மாதிரி பரோட்டா குருமா. அவர் இந்த ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னா என்ன வார்த்தை சார்? அவர் அடிக்கடி வார்த்தை அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டார் அந்த மாதிரி. ஓகே, ஆக்டிங்கை தவிர அவர்கிட்ட ஒரு சீக்ரெட்டான ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது என்ன வருது சார்? ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப இன்டென்ஸு, ரொம்ப பவர்ஃபுல் ஆக்டர். ரகுவரன் சார் வில்லனா நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 படம்னா எதுவும் சொல்லுங்க. பாஷால பயங்கர எல்லாருமே அடேங்கப்பா மார்க் ஆண்டனி அப்படின்னாலே பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பிடிச்ச அவரோட படங்கள் வந்து ஒன்று வந்து தொட்டா சினுங்கி, ரேவதி மேம் கூட பண்ணது, கார்த்திக் இருந்தாங்க, இவர் பண்ணது. அதாவது சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு டைப்பு சொல்லக்கூடாது, கொஞ்சம் அப்படியே பயந்துக்குவாங்க. என்னடா வந்துட்டாரே கொஞ்சம் நிற்கிடுவே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும், யாருக்குமே இருக்கும். ஈக்குவலாக நடிக்கணும். அதே மாதிரி அவர் அப்படியே முடிச்சுட்டு போயிடுவார். அவர் வந்து ஃபீல் குட்டாக நடிச்சிருப்பார் இல்லையா? அஞ்சலி மாதிரியான படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 படங்கள் சார்? ஃபீல் குட்னா இப்போது அஞ்சலி பிடிக்கும், அது கேரக்டர் அஞ்சலி. அதுக்கப்புறம் வந்து சிவா, நாகார்ஜுனா சார் சிவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரஜினி சார் பாஷா,
ஓகே சார். ஆமாம். இன்னொரு படம் மலையாளத்தில் பண்ணியிருந்தார். 3-4 படம் மலையாளத்தில் பண்ணிட்டார். ஓகே. ஒன்று வந்து தெய்வத்திண்டை விகிருதிகள், காட்ஸ் மிஸ்chief. அது பண்ணிட்டு அதில் தான் வந்து அவருக்கு இது நேஷ்னல் அவார்டு கிடைக்க வேண்டியது. ஓகே. அன்னைக்கு தான் இருக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது. பட் நம்ம நேஷ்னல் அவார்டும் போது சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் பாருங்க, அதில் சில அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு கிடைச்சிருக்கு பதில் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். மிதுன் சக்கரவர்த்தி நினைக்கிறேன் கிடைச்சிருக்கு. பட் இவருக்கு தான் கிடைக்க வேண்டியது. பேச்செல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஓகே. நேஷ்னல் அவார்டு ரகுவரனுக்கு தான். பட் அது ஒரு இதாச்சு. மற்றபடி நிறைய அவார்ட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டாரு. ஓகே. அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்டர்னு வந்ததுக்கு அப்புறம் நானும் அது மாதிரி பண்ணணும்னு டெஃபினட்டாக வரும் இல்லைங்களா. நானும் அது மாதிரி நிற்கணும் அப்படின்னு அந்த ஒரு இது வெறித்தனமான ஒரு இது. அப்புறம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது சொல்லணுன்னா ரஜினி சார். ஓகே. ரஜினி சாரும் நானும் அண்ணன் அங்கே சோழா ஹோட்டலில் உட்காந்து நாங்கள் உட்காரும்போது அவர் வருவார். அவர் இது என்ன படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது சார்? இன்னும் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, அது இப்போ பாஷா இல்லை, ஓகே, அதுக்கு முன்னாடியே ரஜினி சார் ரொம்ப பழக்கம். ஆமாம் ஆமாம். அதாவது ஷூட் பண்ணிகிட்டே இருப்பார். பிரேக் டைமில் போய் ரகுவரன் கூட்டு வா அப்படிம்பார் ரஜினி சார். ஓகே. அது சாப்பிட்டுட்டே ஒரு 1 hour பேசுவாங்க. ரெண்டு என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. 1 hour அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது. ஓகே. ரகுவரன் சார் தான் வில்லனா நடிக்கணும்னு யார் சூஸ் பண்ணாங்க சார்? இல்லை, சுரேஷ் கிருஷ்ணா ஆக்சுவலாக வந்து யாரை போடலாம் என்ன ஏதுன்னு நல்லா பேசிட்டு இருந்தா. அப்படி அப்போ தான் சரி ரகுவரனை போடலான்னு சொன்னேன். ரஜினி சார் தான் சொன்னார் பெஸ்ட் சாய்ஸு, ஓகே, முதல்ல அவரை போய் கேளுங்கன்னு சொன்னப்போ ரோமில் உட்காந்து பேசிட்டே இருந்தாங்க. கதையே சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப. ஓகே. எல்லாம் கேட்டுட்டு எந்திரிச்சாரு. எந்திரிச்சு அவர் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா பெரிய ஒரு டைரக்டர். ஆமாம் ஆமாம். அவர் வந்து எல்லா கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அண்ணன், கதை பிடிச்சிதா பண்ணுறாரா பாஷாக்கு, ஓகே, பாஷா படம் பிடிச்சிதா பண்ணுறாரா அப்படின்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லி வெளியே ஆஃபீஸ் வெளியே போகும்போது அண்ணன் மார்க் ஆண்டனி அப்படின்னாரு. ஓகே. அப்போவே அவர் கட்டி பிடிச்சிட்டார் அண்ணனை. வந்துட்டார் கேரக்டருக்கு. கதையெல்லாம் ஃபுல்லாக கேட்டு இன்னும் இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறோம். டக்குன்னு அந்த மார்க் ஆண்டனிலாம் வந்துட்டார் கதைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஆக்டர். அவரை பற்றி சொல்லணும் இல்லை நம்ம. ரகுவரன் சார் பீக்கில் இருந்தப்போ உங்களுக்காக யாருக்கிட்ட சான்ஸ் கேட்டிருக்காரா? என்னோட தம்பிக்கு ஏதாவது சான்ஸ் தர முடியுமா அந்த மாதிரி? இல்லை, அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, வாங்க படம் இது பண்ணணுன்னு. அவங்க பார்த்துருக்காங்க, அவர் ஆஃபீஸில் போய் என்னை பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ பார்த்ததால அவங்க கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நான் போனேன். எல்லாம் சென்னையில் தான் இருந்தேன் அப்போ. ஓகே. அதுக்கு எங்களோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். ஓகே. நாங்கள் படித்து வளர்ந்து எல்லாம் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் தான். அது சத்யராஜ் அவங்களோட ஜூனியர் தான் இவர் அண்ணன். ஓகே. ரகுவரன் சத்யராஜோட ஜூனியர். அங்கே இருக்கிற எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட ஆக்டர்ஸு எல்லாம் கோயம்புத்தூர். அவர் அண்ணா படித்தது வந்து மைக்கேல்ஸ் ஹை ஸ்கூல்னு தமிழ் மீடியமில் படித்தார். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ராயல் தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்குங்க. அவர் படித்த ஸ்கூல் இங்கேன்னா அந்த தியேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அவரோட முதல் படம் 7வது மனிதன் அப்படின்னு முதல் படம் அப்படி ரிலீஸ் ஆகி அவர் பண்ண. ஆனால் படம் சரியாக போகலை. அது அவார்ட் பிக்சர். நிறைய செக்கோஸ்லோவேக்கியன் அவார்டு, அப்புறம் ஸ்பானிஷ் அவார்டு, அந்த மாதிரி பிரிட்டன் அவார்டு ரேஞ்சில் போச்சு. அது டைரக்டர் ஹரிஹரன்னு அவர் ஹீ வாஸ் தி டிரெக்டர் ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்துட்டார் சென்னைக்கு. வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தார். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 6 months தான், அது 2 years கோர்ஸ் தான் என்னமோ. 6 months படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி ஹரிஹரன் கூப்பிடுறாங்க, அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்க, எப்படி நான் விட்டுட்டு வர்றது, இல்லை வாப்பா. ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்ததா சொன்னீங்க? ஆமாம், அடையார். என்ன படிக்கிறதுக்காக வந்தாங்க சார்? அங்கே கோயம்புத்தூரில் தான் நாங்கள் இருந்தோம். அப்பா வந்து ஹோட்டல் வச்சுருக்காரு அங்கே. ஸோ அங்கே இந்த ஆக்டர் சத்யராஜ், அப்புறம் மணிவண்ணன் சார், அப்புறம் நிறைய எல்லோரும் அங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. பாக்யராஜ் அங்கே தான் வருவார். கே பாக்யராஜ் வந்து அங்கே தான் வருவார். அப்பா கடைக்கு வருவார், சாப்பிடுவார், போவார். அப்போவே வந்து கையில் ஸ்கிரிப்டு அப்போவே அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு கால் வந்தது, ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா. டைரக்ஷன்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா ஃபர்ஸ்ட்டு? யாருக்கு? ரகுவரன் சாருக்கு. இல்லை, அவர் கால் வந்தது, இந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வரணும், செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு. ஓகே. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டார். நான், இன்னொரு தம்பி இருக்கார் அவர், அப்புறம் அம்மா அப்பா
அங்கே தான் இருந்தோம். ஓகே அவர் கம் டு அடையார். ஓகே அடையார் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தார் ஓகே இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த முதல் படம் வந்து, அப்போ என்னையும் கூப்பிட்டார் அவர், அண்ணன் வந்துரு, யூ கம் டு சென்னை, வில் பி தேர் அப்படின்னு. ஓகே நான் ஆக்சுவலாக நான் பார்த்தா நான் சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு இருந்தேன். ஓகே அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் கேமரானா சேர்த்து அந்த டெக்னிக்கல் சைடெல்லாம் போய் வந்துட்டு இருந்தேன். ம். ஸோ அவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். வந்து அவர் கூட தான் இருந்தேன். கோடம்பாக்கத்தில் தான் இருந்தோம். இப்போ அவரை படுத்தி நான் சொல்லணுன்னே இல்லை. பிகாஸ் அவர் பயங்கர இன்டென்ஸ் ஆக்டரு, பயங்கர அதெல்லாம் அவரை பற்றி சொல்லணும்னு ஆமா. அவர் இது மாதிரி. பட் என்ன, அவர் கொஞ்சம் அப்படியே இருப்பார், ஜாஸ்தி யாருக்கிட்டையும் பேச மாட்டார், கொஞ்சம் அப்படியே இருப்பார். அது ஒரு டைப் ஆஃப் இதை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே தனியாக இருப்பார், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனா ஜாலியா பேசுவார். ஜாலியாக பேசுவார், அதெல்லாம் இல்லை. பட் என்ன, இஸ் அ டைப் ஆஃப் அன் ஆக்டர். இந்த கேரக்டர்னு வந்துட்டா அது மாதிரி ஒரு ஆக்டரை வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் நான் பார்த்ததில்லை. பிகாஸ் இப்போ வந்து இப்போ சிவாஜி சார், நடிகர் திறம் சிவாஜி சார் இருக்காருன்னா, அவர் பயங்கரமான ஒரு இமோஷ்னல் சீன் பண்ணிட்டு டக்குன்னு வேற காமெடிக்கு வந்துடுவார். அவரெல்லாம் கம்பேரே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு. இவர் எப்படின்னா, அண்ணன் எப்படின்னா, ஒரு கேரக்டரில் போயிட்டாருன்னா கொஞ்சம் அதுலேயே தான் இருப்பார். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்சடைல் ஆக்டர் ரகுவரன்.